தூத்துக்குடி எட்டயபுரத்தில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் தாயும் மகனும் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க கேட்கலாம். ராமமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சேலத்திலிருந்து திருச்செந்தூர் சென்ற கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தாய் மகன் சம்பவ இடத்தில் பலியாயினர். உடன் சென்ற 6 பேர் படுகாயமடைந்தனர். சேலம் சூரமங்கலத்தைச் சேர்ந்த சித்தன் மகன் ராஜ்குமார் தனது மனைவி, மகன் மற்றும் உறவினருடன் காரில் நேற்று இரவு திருச்செந்தூர் வந்து கொண்டிருந்தனர். அப்போது காரை ராஜ்குமார் ஓட்டி வந்தார். இன்று அதிகாலை கார் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை எட்டயபுரம் அருகே துரச்சமுகரம் விளக்கு அடுத்து சென்றபோது எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தை கவிழ்ந்து இதில் ராஜ்குமார் மனைவி தமிழரசி, அவரது மகன் அக்ஷயவர்தன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலே பலியாயினர். மேலும் காரில் சென்ற அண்ணாமலை மனைவி விஜயா, செல்வராஜ் மனைவி தமிழ்ச்செல்வி என்ற சத்யா, மகன் சபரீஷன், சித்தன் மகள் சுமதி, கோவிந்தராஜன் மகள் ரம்யா, காரை ஓட்டி சென்ற ராஜ்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற எட்டயபுரம் போலீசார் காயமடைந்தவர்களை எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த 2 உடலையும் உடற்கூறு ஆய்விற்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.